பேச்சு. முதல்ல படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. பயமுறுத்துறதுக்காக இப்படி மெனக்கெட்டிருக்காங்க ரொம்ப அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. திரைப்பட சினிமா ரசிகர்கள், தியேட்டர் சினிமா ரசிகர்கள் ரொம்ப ஆனந்தமாவும் இருக்கு. பயம் வருது நிச்சயமா. நிச்சயமா சின்ன பசங்க கொஞ்சம் காமெடி எதிர்பார்ப்பாங்க. காமெடி கம்மி தான். ஏன்னா சில படங்களை உதாரணம் சொல்லலாம். காஞ்சனாவை சொல்லலாம். காமெடி கலந்த பேய் அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா பழகிட்டோம். உதாரணத்துக்கு நடுவுல வந்து அரண்மனை போர் பாத்தீங்கன்னா தெரியும். சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கு காரணம் காமெடி பிளஸ் அந்த ஒரு பயமுறுத்தல் அமானுஷ சக்திகள். ஆனா இந்த படத்துல நகைச்சுவை கம்மி, ஆனா பயம் அதிகம். ஒவ்வொரு காட்சியுமே திகில் தான். ஆரம்பமே அப்படிதான். அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஒரு ஜோடி போயிட்டு ஒரு தப்பு பண்ணுவாங்க. அதாவது இங்க போகாதுன்னு சொல்ற இடத்துக்கு போயிட்டு ஒரு விஷயம் அதான் சொல்றது, செய்யாதுன்னா செய்யக்கூடாது. அதை மீறி செய்யணும்னு ஆசைப்பட்ட என்ன ஒரு அதனுடைய வினை எதிர்வினை என்ன நடக்குன்றது அற்புதமா ஒரு பாடமா கொடுத்துருக்காங்க. இந்த காலத்துல எல்லாரும் புறப்பட்டுறாங்க. கையில ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டு ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு சாப்பிடுறாங்களா இல்ல ஒரு சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு ஒரு காட்டுக்கு போறது, நாங்க போறோம் அப்படி போறது சொல்றது. அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. பெரியவங்க சொன்னா கேளுங்க. ஒரு இடத்தை பத்தி ஒரு விஷயம் சொன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ற அவேர்னஸும் இருக்குல்ல, ஒரு அக்கறையாவும் இருக்கலாம், அட்வைஸா எடுத்துக்கலாம். அடுத்த படத்துக்கு வருவோம். ரொம்ப அந்த மலை பிரதேசம் வந்து எங்க அந்த லொகேஷன் கண்டுபிடிச்சாங்க பேரோட அது தனியா ஒரு நம்ம விளக்கமா கொடுத்து நிறைய பேசலாம். இப்போதைக்கு விமர்சனமா படத்தை பத்தி பாராட்டினா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்டி கதாபாத்திரம் ஊமை விழிகள்ல ஒரு பாட்டி வந்து நம்ம மிரட்டினாங்க. அவங்க பார்வையில ஒரு பயமுறுத்துற மாதிரி. அதுல பேய் கிடையாது, கிரைம் சப்ஜெக்ட். ஆனா இதுல அமானுஷ சக்தியோட ஒரு பயமுறுத்துற ஒரு விஷயம், தீய சக்திகளோட ஒரு விஷயம், அதுக்கு அந்த பிரச்சனை வரும். அந்த பலி விஷயம் அதெல்லாம் எப்படி போறது, அதுல என்ன பிரச்சனை வருது, அது ஒரு கணக்கோட ஒரு பலி வாங்கணும்னு சொல்லிட்டு நல்லது பண்ற ஒருத்தர் காப்பாத்தி கொடுத்தாரு. அதை சில பேர் வந்து அந்த ஜோடி உடைச்சதுனால நடக்கிற பிரச்சனைகள். அதுக்கப்புறம் ஒரு காவலாளி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேலை பண்றவர் அவர் செய்யறது தப்புதான்னு சொல்லிட்டோம். வேற வழி இல்லாம இதை ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிட்டு அப்ப கிளம்பும் போது அவங்க ஃபேமிலியில ஒரு தாயத்தை மட்டும் விடுவாங்க. ஏதோ இந்த தாயத்துல ஒரு விஷயம் இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பரா அது ஒர்க் அவுட் ஆகும். பாலசரவணன் அருமையா நடிச்சிருக்காரு கைடு மாதிரியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. அவர் சொல்ல சொல்ல கேட்காம அந்த வசனம் கொஞ்சம் ரிப்பீட்டா இருக்கு. பரவாயில்ல இருந்தாலும் அவ்வளவு சொல்லி கேட்காம அவங்க விளையாடுறது அந்த ஒரு ஒரு தைரியமா அசட்டு துணிச்சலா அவங்க பண்ற கதாபாத்திரங்கள் தனித்தனியா குறிப்பிடல எல்லாருமே. முக்கியமா காயத்ரி அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க தான் கதையின் முக்கிய ஒரு டர்னிங் பாயிண்ட், ட்விஸ்ட் கிளைமேக்ஸ். அங்கதான் ஒரு ட்விஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல, அது கிளைமேக்ஸ்ல சூப்பரான ஒரு ட்விஸ்ட். அது நல்லா இருக்கு. அது கண்டிப்பா பாராட்டிதான் ஆகும். செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இன்னும் இத்தனை பலி இருந்தாதான் அதுக்கு பவர் வர சொல்லிட்டு அது எப்படி நம்ம ஆவலா காத்திருப்போம். கண்டிப்பா சிறப்பா வழங்குவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒளிப்பதிவாளருக்கு தனி பாராட்டுகள். ஃபர்ஸ்ட் டைட்டில் போடும்போது அற்புதமான ஒரு அந்த படத்தை அந்த ஒரு அந்த படமாக்கிற விஷயம் நல்லா இருக்கு. இந்த கார் டிராவல் அவங்க பயணம் பண்றது அந்த லொகேஷன் அழகா காமிச்சு டைட்டில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு காட்சிகள் நகர காட்சிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து மிரட்டல் தான். ஆக மொத்தம் இந்த ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி இந்த படம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு, அதுவும் திகில் படம், பேய் படம் பார்க்கணும் எனக்கு பயமே இல்லை கெத்து காட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அது ஒரு சவால் தான். படத்தை பார்த்து நீங்களும் உங்க கருத்தை சொல்லுங்க. படக்குழுவினர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு பாராட்டு.